20% என்ன பண்றாரு, செலவு பண்றாரு. இது செலவு, இது வந்து சேமிப்பு. ஒரு வருமானம் அப்படின்னு எடுத்துக்கிட்டோம்னா ஒண்ணு செலவு, இல்லைன்னா செலவு மற்றும் சேமிப்பு மட்டும்தான் இருக்கும். அதுல பாத்தீங்க அப்படின்னா ஒரு 80% செலவு பண்றாரு, 20% சேமிப்பாருன்னு அர்த்தம். அப்ப பி பாத்தீங்க அப்படின்னா 85% செலவு பண்றாரு, அப்ப 15% என்ன பண்றாரு, சேமிப்பார். சி பாத்தீங்க அப்படின்னா 75% செலவு பண்றாரு, 25% என்ன பண்றாருன்னா சேமிக்கிறாரு. அப்ப என்ன பண்ணலாம் அப்படின்னா, நம்மளுக்கு இந்த சேமிக்கக்கூடிய அந்த சதவீதத்தை தான் அவங்க விகிதமா கொடுத்துருக்காங்க. 20% என்ன கொடுத்துருக்காங்கன்னா 7 மடங்கும், 15% 6 மடங்கும், 25% 9 மடங்குன்னு கொடுத்துருக்காங்க. சரியா? நம்மளுக்கு மொத்த தொகை வந்து பாத்தீங்கன்னா 33,300 வரும்னு சொல்லியிருக்காங்க. சரியா? 3 பேரோட சம்பளத்தை கூட்டும் போது அப்ப என்ன பண்ணலாம் அப்படின்னா, அப்ப இதுலயும் 20% 7 மடங்கு அப்படின்னா அப்ப 100% சம்பளம் வாங்கியிருப்பாரா? 20% வந்து செலவு பண்றாருன்னா 20% சேமிக்கிறாருன்னா அப்ப 80% செலவு பண்ணியிருப்பாரு. அப்ப டோட்டலா பார்க்கும்போது ஒருத்தர் வந்து 100% சம்பளம் வாங்குவார். அப்ப 20% 7 மடங்குனா 100% கண்டுபிடிக்கணும், 100ஆல பெருக்கிடலாமா? பெருக்கும்போது என்ன வரும் பாத்தீங்க அப்படின்னா இங்க 5, 35 மடங்கு வந்து ஏ வந்து சம்பளம் வாங்குறாருன்னு அர்த்தம். அதே மாதிரி பிக்கு கண்டுபிடிச்சோம் அப்படின்னா 100ஆல பெருக்கும் போது இங்க 3, இங்க 20, 2, அப்ப 40 மடங்கு பி வந்து சம்பளம் வாங்குறாரு. சி வந்து பாத்தீங்க அப்படின்னா 100% கண்டுபிடிக்கும் போது 4, 36 மடங்கு வாங்குறாரு. சரியா? அப்போ இதெல்லாம் அவருடைய மொத்த சம்பளத்தோட மடங்கு. அப்ப பார்க்கும்போது ஏ 35, பி 40, சி வந்து 36 பார்க்கும்போது டோட்டலா 111 மடங்கு வருது. அப்போ மொத்த சம்பளத்தோட அளவு பாத்தீங்க அப்படின்னா 33,300 இருக்கு. இதை 111 வகுத்தோம்னா ஒரு மடங்குக்குள்ள சம்பளம் கிடைக்கும். என்ன கிடைக்குன்னா 300ன்னு கிடைக்கும். அப்ப ஒரு மடங்கு 300னா பி வந்து 40 யூனிட் வந்து சம்பளம் வாங்குறாரு. அதனால 40 × 300 போட்டோம்னா நம்மளுக்கு 12,000 அப்படிங்கிறது நமக்கு ஆன்சரா கிடைக்கும். அப்ப பியோட வருமானம் எவ்வளவுன்னு பார்த்தீங்கன்னா 12,000. சப்போஸ் ஏயோட வருமானம் கேட்டாங்கன்னா 300 × 35 போட்டுக்கலாம். சியோட வருமானம் கேட்டாங்கன்னா 300 × 36 போட்டுக்கலாம்.